ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஸ்டேட் லெவலில் ஃப்ரீ எக்ஸாம்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டு வரோம் ஒவ்வொரு வாரம் சண்டே. ஸோ இந்த வாரம் சண்டேவில் டெஸ்ட் நம்பர் 4க்கான சைக்காலஜி கிளாஸ்க்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ மட்டும் பார்த்துரும், சரிங்களா? ஏன்னா இதுதான் இந்த வாரம் சண்டேக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ. ஸோ இன்னைக்கு போட்ட கொஸ்டின் பேப்பருக்கான கான்செப்ட் சைக்காலஜி ஜிகேஸ் ஆன்சர் ஆல்ரெடி கொடுத்துட்ருப்ப, சைக்காலஜிக்கான எக்ஸ்பிளேஷன் மட்டும் பார்த்துக்கலாம் கடற்கடன், சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 1, பிளேடு என்பதை RTTFA எனவும் பிளேடு என எவ்வாறு குறிப்பிடுவார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிளேடு கொடுத்துட்டாங்களா, அப்போ எடுத்து எழுதிக்கலாம். BLADE பிளேடு அப்படின்றது RPTFA. இப்போ அதே மாதிரி பேர்ல் என்பது என்ன? BALE. இங்க B அப்படின்றது தான் கொடுத்துறாங்க R. ஸோ R. அடுத்த மாதிரி A அப்படின்றது T, L அப்படின்றது P, Lன்றது P, Eன்றது A. அப்போ RTPA. ஸோ ஆப்ஷன் A இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். கீழ் வரும் வரிசையில் அடுத்த எண் எது அப்படின்னு கேட்குறாங்க, சரியா? இப்போ 15, 12, 13, 10, 11, 8, சரியா? இப்போ என்ன பார்த்தோன்னா, ஒரு நம்பர் பெருசு சின்னது பெருசு சின்னது பெருசு சின்னது, இந்த மாதிரி பெருசு சின்னது போகும்போது இந்த பெரிய நம்பர் எல்லாம் ஒரு சீக்வன்ஸா எடுத்துக்கோ, சின்ன நம்பர்லாம் ஒரு சீக்வன்ஸா எடுத்துக்கலாம், சரியா? இப்போ 8, 10, 12, சரியா? 8 + 2 10, 10 + 2 12. ஸோ அதே மாதிரி இங்கே பக்கம் கணக்கு பண்ணோம் அப்படின்னா 11 + 2 13, சரியா? 13 + 2 15 அப்படின்னு வரும், சரியா? இப்போ அடுத்த வரிசைன்னா இங்கதான் வரும், அடுத்த வரிசை இங்கதான் வரும், சரியா? அப்போ என்ன வரும்னு பார்த்தோன்னா 15 - 2 13, 13 - 2 11, 11 - 2 9 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி 9 இஸ் ரைட் ஆன்சர். 9 தான் ஆன்சர், ரைட். அடுத்த கொஸ்டின். தேவி என்பவர் தெற்கு நோக்கி நிற்கிறார். அவர் 135 டிகிரி கடிகார திசை திரும்பினார். மீண்டும் 180 டிகிரி கடிகார திரும்பினால் அவர் எந்த திசையை நோக்கி நடப்பார்? இதுதான் கொஸ்டின். எந்த திசையை நோக்கி நிற்பார் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நம்ம டிரா பண்ணிக்கலாம். இப்போ டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் தெற்கு நோக்கி நிற்கிறார். அப்போ இதான் தெற்கு, இந்த சைடு பார்த்து நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவர் 135 டிகிரி எதிர் கடிகார திசை. இப்படி வந்தா கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்னா இது 90, இது 90 டிகிரி. அதுக்கப்புறம் 135 இல்ல, 135 என்ன பண்ணிருப்பாங்க, இந்த பாதி ஒன்று இருப்பாங்க, இது வடகிழக்கு, சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா திசையில் திரும்புகிறார் மற்றும் 180 டிகிரி கடிகார திசை, 180 டிகிரி கடிகார திசை அப்படின்னாங்க. கிளாக் வைஸ்ல போனாலும் சரி, ஆன்டி கிளாக் வைஸ் போனாலும் சரி, 180 அப்படின்னா எந்த டைரக்ஷன் ஸ்ட்ரைட் ஆப்போசிட் வந்து, எந்த டைரக்ஷன் இறங்குது ஸ்ட்ரைட் ஆப்போசிட் வந்துரு, சரியா? ஸோ இதுதான் கான்செப்ட். இது தெற்கு அப்படின்னா இது மேற்கு. அப்ப எங்க நிப்பாங்கன்னா தென்மேற்குல நிப்பாங்க, சரியா? திரும்பினால் அவள் எதிர்சை நோக்கி நிற்பாள் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் டி தென்மேற்கு என்பது சரியான விடை. தென்மேற்கு இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் உங்களது அம்மாவின் கணவரின் சகோதரி எனது தாய் என கூறினால் அந்த ஆண் அந்த ஆண் அவருக்கு, சரியா? அவருக்கு என்ன உறவு அப்படிங்கிறாங்க. ஒரு ஆண் பெண்ணிடம் அவளுக்கு அப்படின்னு வந்திருக்கணும், அவளுக்கு, சரியா? அவருக்கு என்ன உறவு, அவருக்கு என்ன உறவு, அதான் கொஸ்டின். ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம், சரியா? ஒரு ஆண் தான் பேசுறாரு, பொண்ணை பார்த்து பேசுறாரு, சரியா? ஆண் நான் எழுதிக்கிறேன். ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் உங்களது அம்மா அப்படின்னு சொல்றாங்க, சரியா? அப்போ பெண் அப்படின்னு நீங்க எழுதிக்கிற. ஆண் பொண்ணை பார்த்தா பேசுறாரு. உங்களுடைய அம்மாவின் கணவர், உங்களுடைய அம்மாவின் கணவர், சரியா? அம்மா இந்த பொண்ணோட அப்பா, அம்மாவின் கணவர் அப்படின்னா அப்பா, சரியா? அம்மாவின் கணவரின் சகோதரி என்ன தாய். உங்க அம்மாவுடைய கணவர் அப்பா, அப்பாவுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லும் போது எங்க அம்மா அப்படின்னு சொல்ற, சரியா? இவங்களுடைய சகோதரி. அப்போ ஆக்சுவலா இது யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பெண்ணோடைய அம்மாவுடைய ஹஸ்பண்ட் அப்பா. ஸோ அப்பாவுடைய தங்கை அப்படின்னு சொல்லலாம், அப்பாவுடைய தங்கை அப்படின்னு வந்திருக்குமா, சரிங்களா? ஒரே நிமிஷம். அப்பாவுடைய தங்கை அப்படின்னு சொல்லும் போது ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு அத்தை, இந்த பொண்ணுக்கு அவங்க என்ன இருப்பாங்க, அத்தையா இருப்பாங்க, சரி? இந்த பெண்ணுக்கு அவங்க அத்தை அப்படின்னு கிடைக்கும். அப்பாவுடைய தங்கச்சி அத்தை, இந்த பொண்ணோட அத்தைய என்னுடைய அம்மா அப்படின்னு அந்த ஆண் சொல்றான். அப்படி இது 2 பேரும் என்ன ரிலேஷன்ஷிப்பா இருக்கும், அதான் கொஸ்டின். அதுதான் கொஸ்டினா கேட்கறாங்க. ஸோ இப்போ என்ன சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மச்சான் அப்படின்னு வரலாமா, சகோதரர் வராது. எனது தாய் என கூறினால் அந்த ஆண் எந்த அளவுக்கு உறவு, என்ன உறவா இருக்கலாம், என்ன வகையில உறவு அப்படின்னு கேட்கறாங்க, சரியா? இது தாய் மாமா பொண்ணு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ என்னவாதான் இருக்கலாம் வாய்ப்பு, இந்த பையன் சொல்லும் போது மைச்சான் பேஸ் அந்த ஆப்ஷன் பார்த்தோன்னா மச்சான் அப்படின்ற மாதிரி
கவர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ மைத்துனர் என்பதே சரியான விடை. அடுத்த கொஸ்டின் 15 ஏப்ரல் 2020 அன்று திங்கட்கிழமை எனில் 20 ஜூலை 2020 அன்று என்ன கிழமையாக இருக்கும்? இதான் கொஸ்டின். ஸோ இங்க கொடுக்கும்போது ஏப்ரல் அதுக்கப்புறமா ஜூலை கொடுக்குறாங்க. அப்போ ஏப்ரல் மே ஜூன் கண்டுபிடிச்சிடலாமா? ஏப்ரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை. இப்போ ஏப்ரல் மொத்தம் எத்தனை நாள் இருக்குது? மொத்தம் 30 நாளா? ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல். ஏப்ரல் 30 நாளா? 30ல 15 போனா மீதி 15 நாள் இருக்கும். சரியா? கொடுத்த நாள் எடுத்துக்கலாம். கைச்செடு எடுக்க போறேன். 30 நாள்ல 15 நாளா போனா 5. மே மாசம் 31, ஜூன் 30, ஜூலைல 20. ஜூலைல 20 நாள். மொத்தமா கூட்டிக்கலாமா? 5 1 6 2 5 8 9 மொத்தமா 96. இப்ப என்ன பண்ணணும்? 7 அடிக்கணும். 7ஆல அடிக்கணும். ஏன்னா மொத்த நாட்களை 7ஆல் அடித்து வரக்கூடிய மீதி வைத்து கிழமை காண வேண்டும். ஒரு 7 7 மீதி 2 26 7 21 மீதி 5 மீதி 5 நாள் ரிமைனிங். 5 நாள் அந்த திங்கட்கிழமை கொடுத்துக்கிறாங்க. அப்போ செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி. ஸோ ஆப்ஷன் சி சனி என்பது சரியான விடை. ஆப்ஷன் சி சனி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் IJKLM மொத்தம் 5 பேரும் வச்சுக்கோ. 5 பேரு எடுத்துக்கோ. எம் இங்க வந்துச்சு. IJKLM மொத்தம் 5 பேரு என்ற ஆகிய 5 நண்பர்களும் கே என்பவரின் வருமானம் 5 நண்பர்களில் கே என்பவர் வருமானம் எல்லை விட அதிகம். கே வந்து எல்லை விட அதிகம் வந்து யாருன்னு பார்த்தோன்னா கே. சரியா? அடுத்து ஆனால் எம்ஐ விட குறைவு. சரியா? எம்ஐ விட குறைவு. கே என்பவரின் வருமானம் எல்லை விட அதிகம், எம்மோட கம்மி. எம்மோட கம்மி ஃபர்ஸ்ட் செட்டு. அடுத்து ஜே என்பன் வருவாரம் மற்றவர்களை விட மிக குறைவு. ஜே என்பன் வரும் மற்றவர்களை மிக குறைவு அப்படின்னு சொல்லிட்டோம். ஜே தான் இறத்தோட மற்றவர்களை மிக குறைவு அப்படின்னா ஜே கீழே வந்துடுவாரு. சரியா? இவர்களுள் யாருடைய வருமானம் அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தோன்னா ஜே ஐ கொடுத்துட்டாங்க, JKLM கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அவங்க ஆக்சுவலா ஐயோட வருமானத்தை பத்தி எந்த கான்செப்டும் கொடுக்கல, ஐயை பத்தி எந்த டேட்டாஸும் கொடுக்கல. 5 கே என்பது வருமானம் எல்லை விட அதிகம் ஆனால் எம்ஐ விட குறைவு. ஃபர்ஸ்ட் முடிஞ்சு. செகண்ட் ஜே வருமானம் மற்றவர்களை விட மிக குறைவு. எல்லாரோட ரொம்ப கம்மி பார்த்தோன்னா ஜே தான். எனில் இவர்களில் யாருடைய வருமானம் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க எம்மும் இருக்குது ஐயும் இருக்குது. ஒருவேளை ரெண்டுமே பாசிபிள் தான். ரெண்டுமே பாசிபிள் தான். ஏன்னா ஐயை பத்தி எந்த டேட்டாவும் கொடுக்கல. ஒருவேளை இவங்கனாவும் இருக்கலாம், ஐயோட எம்மோட அதிகமாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். ஸோ ஆப்ஷன்ல இருந்து நம்ம எடுக்கும்போது ரெண்டுமே ஆன்சர் தான் கொடுக்கணும். ரெண்டுமே ஆன்சர் தான் கொடுத்தாகணும். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ இந்த கொஸ்டின் இப்போ ஒரு செட்டு கொடுத்துறாங்க. இப்போ மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் கொடுக்குறோன்னா சுத்திக்கிற நம்பரை ஒன்று கூட்டியிருப்பான், பெருகிருப்பான், கழிச்சிருப்பான், ஏதோ ஒன்று பண்ணி தான் உள்ள நம்பர் வர வச்சிருப்பாங்க. சரியா? அது என்ன லாஜிக் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாதான் இந்த கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். சரியா? இப்போ நம்ம தோராயமா எடுக்கிறோம் அப்படின்னா 9 4 36. இப்போ எக்ஸ்ட்ரா அந்த 6 நிற்குது இல்லை, அது வராது. பார்க்கலாம். 6 3னா நான் 3 12, இந்த 6 அப்படியே நிற்குது. அப்போ 7 2 14 இல்லை, 5 7 70. ஸோ தோராயமா நம்ம எடுக்கலாம். பட் ஆனால் லாஜிக் அது கிடையாது. என்ன கான்செப்ட்னா 9 4 36, 4 9 36, 6 6 36. சுத்திக்கிற எல்லா நம்பரையும் முழுசா அடிக்கிற நம்பர் தான் உலக நம்பர். எல்லா நம்பரையும் முழுசா வகைப்படும். இப்போ 12 எடுத்துட்டோம் அப்படின்னா 6 2 12, 3 12, 4 3 12. சரியா? எல்லா நம்பரும் வருது. அப்போ அதே மாதிரி உலக நம்பர் வரணும் அப்படின்னா நம்ம 70 எடுத்தா மட்டும் தான் வரும். ஏன்னா 7 10 70, 2 35 70, 5 7 70. சரியா? வேற எந்த நம்பரும் வராது. ஸோ ஆப்ஷன் சி 70 இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி 70 என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் எக்ஸ் மற்றும் ஒயின் தற்போதைய வயது விகிதம் 5:8. எக்ஸ் மற்றும் ஒயின் தற்போதைய வயது விகிதம் 5:8 என உள்ளது. 5 வருடங்களுக்கு பிறகு இந்த வயது விகிதம் 5:7 என மாறுதெனில் எக்ஸின் தற்போதைய வயது என்ன? எக்ஸின் தற்போதைய வயது என்ன? எக்ஸோட வயசு 10 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ 10 சரியான விடை. ஒரு பெரிய கான்செப்டே கிடையாது, ரொம்ப ஈஸி கான்செப்ட் தான். கொடுத்துக்கிறது எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒய் கொடுத்துட்டாங்க. சரியா? எக்ஸ் வந்து 5x 8x, 5x இருந்தா y 8x இருப்பாங்க. 5 வருஷத்துக்கு பிறகு 5 இயர்ஸ் கூட்டியிருக்கும். அப்போ 5x + 5 டிவைடட் பை 8x + 5 ஈக்குவல் டு 5/7. 5/7 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது 7 5 35x + 7 5 35. ஸோ ஈக்குவல் டு I8 40x + I5 25. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 40xல 35x போச்சுன்னா 5x அப்படின்னு கிடைக்கும். இப்போ 5x = 25ல 10 போச்சுன்னா 35 இல்லை. ஸோ அப்போ 5x = 10. நமக்கு தேவையானது 5x தான். x 5xன்றது 10 அப்படின்னு கிடைக்கும். ஸ்ட்ரைட்டா எடுக்கலாம். ஓகேவா? அடுத்து முதல் 45 ஈலன்களின் கூடுதல் காண்க. முதல் 45 ஈலன்களின் கூடுதல் அப்படின்னு கொடுத்தாங்க. கூடுதல் தான் கேட்கறாங்க. சரியா? 45 நம்பர் வரைக்கும். அப்போ n கொடுத்துட்டாங்க. n × n + 1/2 ஃபார்முலா போட்டா முடிஞ்சு. n ×
n plus 1 divided by 2 n அப்படின்றது 45 பெருக்கல் 46 divided by 2 ஒரு 2 இது 23 சரியா அடிச்சு கொடுத்த ஆன்சர். இப்போ 3 5 5 கடைசி 5ன்னு முடியும். ஸோ அவ்வளோதான் ஆன்சர். அவ்வளோதான் ஆன்சர், வேற எதுவும் வர வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 5ன்னு முடிய நம்பர் அது ஒன்று தான் முடியுது. 3 5 5 மீதி 1 3 12 1 13 2 5 10க்கு 0 2 5 10க்கு 0 மீதி 1 2 4 8 1 9 சரியா. அப்போ 5 3 10 1035. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 3 பொருட்களின் சராசரி விலை 15,000. 3 பொருட்களின் சராசரி விலை 15,000. விகிதம் 3:5:7 எனில் குறைவான விலை மதிப்பு கொண்ட பொருளின் விலை காண்க. இதுதான் கொஸ்டின். இதுதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் படி போகலாம். 3 பொருட்களின் சராசரி விலை, இது கீவேர்டு பார்த்தோன்னா சராசரின்றதான் கீவேர்டு. சராசரின்றதான் கீவேர்டுக்கான கான்செப்ட் தான் எடுப்போம். எங்க சராசரி விலை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா. மொத்தம் 3 பொருள், அப்போ சராசரி ஈக்குவல் டு 15,000. மொத்த பொருள் 3, அப்போ சராசரி ஈக்குவல் டு மொத்த பொருட்களின் விலை டிவைடட் பை எண்ணிக்கை சரிங்களா. அப்போ சராசரி விலை கொடுத்துறாங்க 15,000 அப்படின்றது சராசரி ஈக்குவல் டு x/3. ஸோ இதோட பிறகு என்ன கிடைப்பது 3 5 45,000. அப்போ அந்த 3 பொருட்களின் மொத்த விலை அப்படின்னு பார்த்தா 45. 3 பொருட்களின் மொத்த விலை தான் 45,000. இப்போ 3 பொருட்கள் சராசரி விலை 5,000னா மொத்த விலை 45,000 இருந்திருக்கும். அது எப்படி இருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் பொருள் 3 மடங்கு, ரெண்டாவது பொருள் 5 ஷேரு, மூணாவது பொருள் 7 ஷேரு. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம 3x + 5x + 7x ஈக்குவல் டு என்ன பண்ணியிருப்பாங்க 45,000 அப்படின்னு கிடைக்கும். 3 5 8 8 7 5 15x ஈக்குவல் டு 45,000. இப்போ ஒரு 5 5 3 5 45. அப்போ x ஈக்குவல் டு 3000. எக்ஸ்ன்றது 3000 தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன சொல்றாங்க, அவற்றில் குறைவான விலை கொண்ட, குறைவான விலை அப்படின்னா இந்த 3ன்றதான் கம்மி, இந்த 3ன்றதான் கம்மி. அப்போ 3x 3 பெருக்கல் 3000. ஸோ மொத்தமாக கேட்கணும் அப்படின்னா 9,000 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 3 9 9,000னா ஆப்ஷன் ஏ 9,000 என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் 61. ஒரு டிவியின் விலை முதலில் 30% அதிகரிக்கப்பட்டு பின்பு 20% அதிகரிக்கப்படுவது. ஃபர்ஸ்ட் 30% அதிகரிக்கிறாங்க, ரெண்டாவது 20% அதிகரிக்கிறாங்க. ரெண்டுமே அதிகம் தான், ரெண்டுமே அதிகமாக தான் ஆகுது சரியா. அப்போ ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணியிருப்போம்னா x + y + xy டிவைடட் பை 100. ஃபர்ஸ்ட் அதிகரிக்குதா 30, அப்போ 30 போட்டுக்கோ. அடுத்து அதிகரிச்சா பிளஸ் யூஸ் பண்ணோம், மறுபடியும் அதிகரிக்குது, ரெண்டாவதும் அதிகரிக்குது. அப்போ மறுபடியும் என்ன பண்ண போறேன் ப்ளஸ் 20. இப்போ ப்ளஸ் 30 பெருக்கல் 20 டிவைடட் பை 100. இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோ, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். 3 2 6. அப்போ 30 + 20 + 3 2 6 மொத்தமாக கூட்டணும் அப்படின்னா 56% கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி 56% இஸ் ரைட் ஆன்சர். 56% என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 62. xy = 3:4. xy = 3:4 சரியா. ஸோ அப்போ என்ன கொடுத்துக்கிறாங்க, x y = 4x கொடுக்குறாங்களா. அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளோ 3. எக்ஸ்ன்றது 3, y இது வந்து 3, இது வந்து 4 சரியா. இப்போ என்ன 4x கேட்குறாங்களா. அப்போ 4 பெருக்கல் 3 ப்ளஸ் 5 பெருக்கல் 4 5 பெருக்கல் 4 சரியா. இது ஒரு செட்டு. அடுத்து ஈஸ்ட் கொடுத்துட்டாங்களா, அப்போ நம்ம டிவைட்ல வச்சுக்கலாம் சரியா. அப்போ 5x அப்படின்னு எடுத்துட்டோம்னா 5 பெருக்கல் 3 5 பெருக்கல் 3. அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க -2y -2 பெருக்கல் 4 2 பெருக்கல் 4 சரியா. இப்போ கண்டுபிடிச்சிருமா. 4 3 12 ப்ளஸ் 5 20 டிவைடட் பை 3 15 -2 4 8. ஸோ 2 கழிச்சு அப்படின்னா 7. இப்போ 32 டிவைடட் பை 7. ஸோ ஆப்ஷன் பி 32/7 இஸ் ரைட் ஆன்சர். 32/7 என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின், ஏ மற்றும் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 14 முடிக்கிறாங்க. ஏ மட்டும் தனியா அந்த வேலையை 18 முடிச்சாருன்னா பி மட்டும் தனியா அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும். இதுதான் கொஸ்டின் சரியா. அப்போ இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி போட்டு பார்க்கலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரி. எல்சிஎம்லையும் போடலாம், ஃபார்முலாலையும் போடலாம். அப்போ x y டிவைடட் பை தனியா போறதால x - y யூஸ் பண்ண போறோம், x - y யூஸ் பண்ண போறாங்க. எக்ஸ்ன்றது 9 சேர்ந்து விதமா போட்டுக்கோ. 18 பெருக்கல் 6 டிவைடட் பை 18 - 6 18 6 அப்படியே வச்சுக்கோ. பெருக்கல்ல கீழே கழிச்சு அப்படின்னா 12 கிடைக்கும். 1 6 6 2 6 12 1 2 2 9 2 18. ஸோ அப்போ எத்தனை நாள்ல முடிப்பாரு அவரு 9 நாள்ல முடிச்சாரு. 9 நாள்ல முடிச்சிருவாரு. இது ஃபார்முலா. அப்படி இல்லையா எல்சிஎம்ல போறதா இருந்துச்சுன்னா கொடுத்துக்க 2 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடி. a + b கொடுத்துருக்காங்க, a + b = 6. அடுத்து
A = 18, A = 18, B = என்ன? இதான் கொஸ்டின். B = என்னன்றதான் கொஸ்டின் கேட்டுட்டாங்க. சரிங்களா? இப்போ இந்த கொடுத்துக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடி. 1 6 6 2 6 12 3 6 18. ஸோ 18 தான் எல்சிஎம். 18 தான் எல்சிஎம் கிடைக்கும். இது 3, இது 1. சரியா? இப்போ ஏவும் பியும் சேர்ந்து 3 வேலை செய்யறாங்க ஒரு நாளைக்கு. ஏ ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் செய்யறான். அப்ப பி ஒரு எத்தனை செஞ்சிருப்பான்? 2 வேலை செஞ்சிருப்பான். ஏன்னா 3 1 போச்சுன்னா 2. சரியா? அப்போ எல்சிஎம் மேல வச்சுக்கோ, இந்த ஆன்சரை கீழே வச்சுக்கோ. 1 2 2 9 2 18. அப்ப எத்தனை நாள் முடிச்சிருப்பான்? 9 நாள் அந்த வேலையை முடிச்சிருப்பாரு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 64. 105 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் கார் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை 5 மணி நேரத்தில் கடக்கிறது எனில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் எவ்வளவு நேரத்தில் தூரத்தை கடக்கும்? இதான் கொஸ்டின். சரிங்களா? அப்போ ஸ்பீடு வச்சுக்கலாம் ஒரு சைடு, இன்னொரு சைடு டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். சரியா? இப்போ 105 கிலோமீட்டர் வேகத்துல போறான், 5 மணி நேரத்துல போறாப்புல. அடுத்து 75 கிலோமீட்டர் வேகத்துல போறாரு, எவ்வளவு நேரத்துல போவாங்க? சரியா? இது ஸ்பீடு குறைஞ்சிச்சு அப்படின்னா டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஒன்று குறைந்து ஒன்று அதிகரித்தால் எதிர்மாறல். எதிர்மாறல் வந்து அப்படியே வச்சு அடிக்க வேண்டியதான். அப்போ 105 பெருக்கல் 5 டிவைடட் பை 75. சரியா? ஒரு 5 5 5 5 75. சரியா? ஒரு 5 5 இப்போ 7 5 105 5 7 5 105. அப்ப என்ன எத்தனை மணி நேரத்துல? 7 மணி நேரத்துல போய் ரீச் 7 மணி நேரத்துல போய் ரீச் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 3 நாணயங்கள் சுண்டுதலில் 2 தலை கிடைக்க நிகழ்த்தகவை. சரியா? ஸோ மொத்தமா 3 நாணயம், 2 தலை வேணும். 2 தலை கேட்கறாங்க. சரி, இப்போ 3 நாணயம் என்னென்ன நிகழ்வு வரும் ஃபர்ஸ்ட் பாத்துருமா? 3 நாணயம் கேட்கும் போதே மொத்த நிகழ்வு எவ்வளவு கிடைக்கும்? 8. 3 நாணயத்துல 8 நிகழ்வு கிடைக்கும். முதல் என்னென்ன நிகழ்வுன்னு எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 காயினுமே 8 போயிடலாம். 3 காயினுமே 8 போயிடலாம். செகண்ட் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் காயின் 8, ரெண்டாவது காயின் டெய்லு, மூணாவது காயின் 8 போயிடலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காயின் டெய்லு, செகண்ட் காயின் 8, தேர்ட் காயின் 8 போயிடலாம். இல்லைன்னா 3 காயினுமே என்ன 2 8, சரி ரெண்டுமே டெய்லு ஒரு 8 போயிடலாம். ஸோ அதே மாதிரி ஹெட்டு ஹெட்டு டெய்லு, ஹெட்டு டெய்லு டெய்லு, டெய்லு ஹெட்டு டெய்லு, டெய்ல் டெய்ல் டெய்ல். சரியா? இதுதான் 8 நிகழ்வு. இதுதான் அந்த 8 நிகழ்வு. இப்போ 2 தலை தான் கேட்கறாங்க. 2 தலைனா சரியா? 2 தலை கான்செப்ட். சரியா? இந்த 1 இருக்கு, இந்த 2 இருக்கு, அடுத்து பார்த்தோன்னா இந்த 3. சரியா? இது 3ல மட்டும்தான் 2 தலை இருக்கு. அப்போ 3/8. ஸோ ஆப்ஷன் ஏ 3/8 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 27 36 28 18 35 26 20 20 இடைநிலை. இவற்றின் இடைநிலை அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ இடைநிலை காண்றதுக்கான ஃபார்முலா என்ன கான்செப்ட் பார்த்தோன்னா, இருக்கிறத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஏறு வரிசையில் எழுதுவோம். இருக்கிற நம்பர் ஃபர்ஸ்ட் ஏறு வரிசையில் எழுதிட்டு அடுத்து உறுப்பு கவுண்ட் பண்ணிட்டு சென்டர் நம்பர் எடுக்க வேண்டியது. அதான் இடைநிலை. அதுதான் இடைநிலை. அப்போ ஏறு வரிசையில் எழுதணும் அப்படின்னா இதுல எது சின்ன நம்பர் ஃபர்ஸ்ட்? 18 வருமா? அப்போ 18 எழுதிக்கலாம். 18 முடிஞ்சு. அடுத்து 18க்கு அடுத்து சின்ன நம்பர் பார்த்தோன்னா 20. 18க்கு அடுத்து 20ன்னு கிடைக்கும். சரிங்களா? 20க்கு அடுத்து வேற என்ன கிடைக்கும்? இதோ இங்க 26 26 2 26 இருக்குது. அப்போ 2 26 எழுதியாச்சு. அடுத்து 26க்கு அப்புறம் என்ன வரும்? 27ன்னு வரும். ஸோ 27 எழுதியாச்சு. 27க்கு அடுத்த நம்பரு 28. 28 எடுத்து எழுதியாச்சு. 28க்கு அடுத்த பெரிய நம்பர் என்ன இருக்குதுன்னு பாருங்க. 28க்கு அப்புறம் 2 35. இது 2 35 கொடுத்துருவாங்க. ஒரு 35, இன்னொரு 35. 35 அப்புறமா 36 கொடுத்துருக்காங்க. 36 எழுதியாச்சு. அடுத்து 40, அடுத்து 50, லாஸ்டா 50. எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஏறு வரிசையில எழுதணும். எழுதி முடிச்சுட்டு இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை கணக்கு பண்ணு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. மொத்தமா 11 உறுப்புக்குது. அப்போ இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5 விட்டுரு. 1 2 3 4 5. சரியா? இந்த சைடு 5 விட்டாச்சு. 1 2 3 4 5. இந்த சைடு 5 விட்டாச்சு. அப்போ 28 தானே இது இடைநிலை. ஸோ ஆப்ஷன் டி 28 இஸ் ரைட் ஆன்சர். தட்ஸ் இட். அவ்வளவுதான். அடுத்து இரு எண்களின் மீசிமா 432. இரு எண்களின் மீசிமா 432, மீப்பேவா 36. அவற்றில் ஒரு எண் 108 மற்றொரு எண்ணை காண்க. மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ 2 நம்முடைய எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, HCF கொடுத்துட்டாங்க. இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு இரு எண்களின் மீசிமா இன்ட்டு மீப்பேவோ. அதுதான் கான்செப்ட். அப்போ என்ன பண்ண போற? ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ, இன்னொரு நம்பர் 108. இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு இரு எண்களின் எல்சிஎம் இன்ட்டு HCF. அப்போ 432 பெருக்கல் 36ன்னு போட்டு 36ன்னு போட வேண்டியதான். சரிங்களா? ஸோ இப்போ 36 சேர்த்து அடிக்கலாம்ல. 3 36 வருமா? இப்போ ஒரு 36 36, இது 3 36 108. 3 36 108ன்னு கிடைக்கும். இப்போ 3 40 அடிக்கலாம். ஒரு 3 3, இது ஆச்சுன்னா ஒரு 3 மீதி 1 13, நான் 3 12, மீதி 1 நான் 3 12. ஸோ அப்போ எவ்வளோ கிடைக்கும்? எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 144. அப்போ இந்த இன்னொரு நம்பரு 144 அப்படின்னு கிடைக்கும். இதுக்கான கான்செப்ட் என்னன்னா, இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு இரு எண்களின் மீசிமா பெருக்கல் மீப்பேவா. மீசிமா கொடுத்துட்டாங்க, மீப்பேவும் கொடுத்துட்டாங்க, ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பரை அப்படியே கண்டுபிடிக்க வேண்டியதான். அடுத்து
லாஸ்ட் 3 கொஸ்டின் தான். கொடுக்கப்பட்டுள்ள 7 கல்வி நிறுவனங்களில் பயிலும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 27,300. டோட்டலா 27,300 பேர் படிக்கிறாங்க. ஒவ்வொரு கல்வி நிலையங்களின் பயிலுவோரின் எண்ணிக்கை வரைபடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அது வச்சு என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைரக்ட் மெத்தட் ஒன்று எடுத்துக்கிறேன். 100% அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து 27,300. அப்போ 10% அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10% அப்படின்னு எடுத்தா எவ்வளவு கிடைக்கும்? 2,730. 1% அப்படின்னு எடுத்துட்டோம்னா 273. 273 கிடைக்கும். ஸோ இதை மட்டும் என்ன பண்ணிக்கோ, ஃபர்ஸ்ட் போட்டுக்கோ. இதை மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ கொஸ்டின் வந்து போடலாம். எம் மற்றும் எஸ் ஆகிய பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை. எம் எஸ் ரெண்டுமே கேட்கிறாங்க. எம்ன்றது 17, சரிங்களா? எஸ் அப்படின்றது 14. ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னு கிடைக்கும் 31% கிடைக்குமா? எம் எஸ் கூட்டினா 31. இப்போ நமக்கு எவ்வளவு தேவைன்னா 31% தேவை. 2 மாத்திரல போடலாம். ஒன்னு 31 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 27,300. 27,300. இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். ஸோ ரெண்டையும் பெருக்கி போட வேண்டாம். ரெண்டையும் பெருக்கி போட வேண்டியதான், சரிங்களா? ஸோ கடைசியா 3 அப்படின்னு முடியும். 3 முடிகிற ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 8,463. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ரைட். ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ரைட்டு. எப்படி போட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்க என்ன கொடுத்துருக்காங்க நம்பரு, ஒரு 273 பெருக்கல் 31 கொடுத்துக்கிறாங்க, சரியா? ஸோ நீங்க எழுதிக்கிற 273 பெருக்கல் 31 13ல 31 கொடுத்துருக்காங்க. இப்போ பெருநாடிக்கும் 1 3 3 1 7 7 1 2 2 3 9 3 21 1 மீதி 2 3 2 6 1 7, சரியா? அப்போ 3 7 9 16க்கு 6 7 9 16க்கு 6 மீதி 1 4 4ன்னு கிடைக்குமா? 3 2 6 6 2 8. ஸோ 8,3 9 21 கொண்டு மீதி 2 அப்போ 8ன்னு கிடைக்கும். 3 2 6 6 2 8. அப்போ 8,463 8463 அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டா எவ்வளவு 30% கண்டுபிடிச்சிடும். 10%ன்றது 2,730, சரியா? 10 கூட்டினே வா, சரியா? இது ஒரு 2,730, இன்னொரு 2,730, இன்னொரு 2,730, சரியா? ஒரு பர்சன்டேஜ் வந்து ஒரு 273. மொத்தமா கூட்டிக்கோ. 3 3 6 9 9 7 16க்கு 6 மீதி 1 1 7 7 2 11 11 21 23 1 24க்கு 4 மீதி 2 2 4 6 8. அப்போ 8,463 கிடைக்கும். சரி, இது கூட்டல் டைப்ல போட்டிருக்கேன். இந்த சைடு போட்டுட்டு வந்து பெர்சன்டேஜ் டைப்ல போட்டிருக்கேன். 2 எழுத்து போட்டாலும் ஆன்சர் ஒன்று தான். அடுத்து பி என்ற நிறுவனத்தில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் ஆர் என்ற நிறுவனத்தில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை இடையே உள்ள வித்தியாசம் காண்க. பிக்கும் ஆருக்கான டிஃபரன்ஸ் கேட்கறாங்க, சரியா? பி ஆர். பி எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஆர்ல எவ்வளவு கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். பில வந்து 12%, ஆர்ல 18. 2 கழிச்சு அப்படின்னா 6%. 6% கண்டுபிடிச்சா போதும். 6% கண்டுபிடிச்சா போதுமானது, சரியா? இப்போ 6% வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா 1%ன்றது 273. இது 6ஆல பெருக்குனா வேலை முடிஞ்சு. 6ஆல பெருக்குனா வேலை முடிஞ்சு, சரியா? அப்போ போடுறோமா? 273 பெருக்கல் 6. 273 பெருக்கல் 6. 6% தான் தேவை. ஏன்னா 2 கழிச்சு அப்படின்னா 6 தான் வரும். இப்போ 6 3 18 8 மீதி 1 6 7 42 43க்கு 3 மீதி 4 6 2 12 12 16ன்னு கிடைக்கும். அப்போ எவ்வளவு கிடைக்கும்? 1,638. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஃபைனல் கொஸ்டின் ஆஃப் தி செஷன். என் என்ற நிறுவனத்தில் பயிலும் மாணவர்கள் எண்ணிக்கைக்கும் எஸ் என்ற நிறுவனத்தில் பயிலும் மாணவர்கள் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள சராசரியை காண்க. ரெண்டுக்கான சராசரி கேட்கறாங்க. சராசரி என்ன பண்ண போற? ரெண்டையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ண போற. ஸோ என் எஸ் என் எவ்வளவு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். அடுத்து எஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். ரெண்டையும் கூட்டி 2ஆல என்ன பண்ண போறேன்? டிவைட் பண்ண போறேன், சரியா? ரெண்டையும் பிளஸ் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணா வேலை முடிஞ்சு, சரியா? இதுதான் கான்செப்ட். அப்போ என் எவ்வளவு எஸ்ல எவ்வளவு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருமா? என் அப்படின்னு சொல்லும் போது 12%, எஸ் அப்படின்னா 14%, என் எஸ் கூட்டினோம்னா 26%, மொத்தம் ரெண்டையும் கூட்டினா 26% அப்படின்னு கிடைக்கும், சரி? 26% அப்படின்னு கிடைக்குமா? இப்போ நம்ம கான்செப்ட் என்னன்னா 20% தேவை. அப்போ 26% தான் கேட்கறாங்க. முதல் 2,730 2,730 கூட்டிக்கலாம். 2,730 2,730, சரியா? ரெண்டையும் கூட்டணும்னா 3 3 3 6 7 14க்கு 4 மீதி 1 5, சரியா? 5,460ன்றது 20%. இப்போ இங்க ஒரு 6% ஆல்ரெடி இப்பதான் பார்த்தோம், 1,638. அப்ப என்ன பண்ணி அது கூட அது சேர்த்துக்கலாம். 5,460 கூட 1,638 கூட்டிக்க வேண்டியதான், சரிங்களா? 5,460
1638 மொத்தமா கூட்டி 2ஆல டிவைட் பண்ணும். அது முக்கியம் தான். 2ஆல டிவைட் பண்ணா அது முக்கியமான கான்செப்ட். சரியா? 8 அப்படியே போட்டுக்க. 6 3 9. இப்போ 4 6 13க்கு 3 மீதி 1 5 6 7 7398 7398 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது என்ன பண்ண போற? இது கூடுதல். 2 நம்மளுடைய கூடுதல். அவன் கேட்டுக்கிட்டு சராசரி அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப சராசரி என்ன பண்ணுவ? மொத்த எண்களின் கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை. 2 நம்பரை கூட்டினா வர ஆன்சரு 2ஆல தான் டிவைட் பண்ண போறேன். ஸோ அப்போ என்ன பண்ண முடியாது? 2ஆல அடிச்சு கொடுக்க வேண்டியதான். 2ஆல அடிச்சு கொடுக்க வேண்டியதான். 1 2 2 3 2 6 3 2 6 அப்படின்னு கொடுத்துட்டான். எல்லாமே 3 தான் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஸோ 3 2 6 மீதி 1 13 6 2 12 6 2 12 3 2 6 மீதி 1 6 2 12 அப்படின்னு கிடைக்குமா? 3 2 6 மீதி 1 13 6 2 12க்கு 2 மீதி 1 19 19 அப்படின்னு சொல்லும் போது இது அடிச்சோம் அப்படின்னா 9 2 18 மீதி 1 9 2 18 3699 3699 அப்படின்னு கிடைக்குமா? 3699 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதான் ஆன்சரு. கரெக்டாக தான் கூட்டிருக்குமா? ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கலாம். இப்போ 2 இதுலையும் கூட்டணும் அப்படின்னா 0 6 7 14க்கு 4 மீதி 1 5 5460 கரெக்டு. இது 1638 கரெக்டு தான். ஏன்னா 6% அதுதான். 5660 1638 கூட்டணும் அப்படின்னா 8 9 6 3 9 4 6 10க்கு 0 இல்லை. சரியா? நம்ம தான் தப்பு பண்ணி கூட்டும் போது தப்பு பண்ணியிருக்கேன். சரியா? 0 8ன்னு வருமா? 8 கூட்டணும் அப்படின்னா 8ன்னு கிடைக்கும் லாஸ்ட் நம்பரு. இது 6 3 9 4 6 10க்கு 0 மீதி 1 6 7. சரியா? 7098 வரும். 7098 வரும். 7098 என்ன பண்ணிக்கலாம்? இப்போ 2ஆல் டிவைட் பண்ண வேண்டியதான். 7098 2ஆல் அடிக்கிறோம் அப்படின்னா இப்போ 3 2 6 மீதி 1 10 I2 10. ஸோ அடுத்து 9 இறக்குவேன். 9 இறக்குனா 4 2 8 மீதி 1 18 9 2 18 9 2 18 0ன்னு கிடைக்கும். அப்போ 3 5 4 9. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரியா? ஸோ இதுதான் டெஸ்ட் 4ல இருந்த 4 மேக்ஸ் கொஸ்டினும் சரி 20 மேக்ஸ் கொஸ்டின் அவ்வளோதான். மற்றபடி பெரிய கான்செப்ட் கிடையாது. சரியா? ஜிஎஸ் பார்ட்டை இப்போ கார்த்தி சார் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு முக்கியமான கான்செப்டோட அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள், பயணிப்போம். வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.